ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போற கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? ஆஜியோட காய்க்கணும் கொஞ்சம் தண்ணி குடிச்சு கூடாயிட்டாங்க வைக்கணும். கொஞ்சம் சூடாகிறாரு வேலா கூட சொல்ல மாட்டாரு, சூடாகிற கொஞ்சம் நம்மளும் கூடாகி கூடாதான் கூட காய்ப்பாரு. ஓகே பாருங்க, இவ்வளோ சாமான் எடுத்திருக்கேன். இந்த பைப் மோட்டரை பூட்டி பைப் லைன் செஞ்சு கொடுக்குறதுக்கு இவ்வளோ சாமான் எடுத்திருக்கேன். தோட்டம் செய்யறதுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கணக்கும் போட்டுருக்கு 50,850 டோட்டலாக கூட்டி கீழே கோடையெல்லாம் போயிட்டு 50,850 ரூபா அளவு. இதுதான் இவ்வளவு நாங்கள் உங்களை தேடி வந்து பழமையா பாரத்துக்கு நான் வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடு இந்த நிலை நாங்க 11,000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்குறோம். சரி, நீங்க 9,000 ரூபாய்க்கு தாங்க. என்ன வச்சு உங்களுக்கு சொல்லுங்க. இல்லை 2 ஷார்ப்னர், 2 கட்டர், 1 ரேசர், அடுத்தது கலர் பெட்டி, கொப்பியில் எல்லாம் செட்டும் இருக்கு. சித்திரமெல்லாம் சேர்த்து ஓகே. உங்களுக்கு சித்திர கோப்பி வச்சுதா? சின்ன ஓகே. அதுக்கு கலர் இருக்கு தானே, எல்லாம் இருக்கு தானே. ஓகே. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் 2 வச்சிருக்கீங்க, பிங் பாட்டில். ஓகே, எல்லாத்துக்கும் போடுங்க. இல்லை தானே. அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிடம் வந்து இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குடியிலாண்டு இன்ட்ரோ எடுக்கிறோம். இதுக்கு முதலாக போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மா வந்து 3 பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பலாக்கா ஆஞ்சி அவிச்சி சாப்பாடு கொடுத்ததாக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு வந்து 10,000 ரூபா பணம் கொடுத்துருப்பேன். சந்திரன் அனுப்புன 10,000 ரூபா பணத்தை கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு கனடாவிலேருந்து அனுப்புன காசில் 10,000 ரூபா கொடுத்துருப்பேன். அப்போ அதை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, நான் அடுத்த கட்டமாக வாரேன் என்று சொல்லி போட்டு வந்திருப்பேன். இப்போ அவங்க வந்து கேட்டது வந்து பைப் லைன் செஞ்சுதாங்க தண்ணி ஊற்றி நான் பயிற்சி செய்கிறதுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கதவு போட்டுத்தாங்க, பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன், நானும் பொம்பளை. இப்போ எனக்கு இருக்கிறது பயமாக இருக்குதுன்னா எனக்கு வந்து ஜன்னலையும் போட்டு கதவையும் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ரூமுக்கு நான் போட்டுத்தாங்கன்ட்டு. அப்போ ஓகே என்று போட்டு நான் வந்திருப்பேன். அப்போ இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் பணம் அனுப்பிக்கிறாங்க. அப்போ 3 பேரும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குமுதன் தேவராஜா லண்டன்லேருந்து 60,000 அனுப்பியிருந்தார். அவருக்கு கேட்டிருந்தார் இன்னும் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு. நான் சொன்னேன் மோட்டரை பூட்டி கொடுப்போம், அவங்களுக்கு தண்ணி அடித்து பயிற்சி செய்யக்கூடிய ஊக்கமான ஒரு பொம்பளையாக இருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தாக்க தெரியும், அவள் வந்து ஊக்கமாக செயல்படக்கூடிய ஆள். அப்போ அவள் சொல்லியிருந்தா இன்னொரு விஷயம், காசு தந்தான்னா எனக்கு ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அது திருப்பி நான் தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்படியா அவட கதை பயிற்சிகள் அந்த மாதிரி அவட ஊக்கமாக இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே விளங்கியிருக்கும், பார்க்குறாங்களுக்கு உதவி செஞ்சாங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ உடனடியாக அண்ணன் தம்பி குமுதன் தேவராஜா அவர் ஒரு தம்பி கோபியூடாக 60,000 ரூபா பணம் அனுப்பியிருந்தார். அப்போ மோட்டரை போட்டு மட்டும் சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கர் அண்ணா சிங்கப்பூர்லேருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 63,000 ரூபா பணம் அனுப்பியிருந்தார். அவர் சொன்னதுன்னு சொன்னால் எது செய்ய விரும்புமோ அதை செஞ்சு கொடுங்க, ஆனால் வந்து முக்கியமாக வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொப்பி சாமானும் பேக் காம்பஸ் பாக்ஸு மற்ற ட்ரீம் போட்டு எல்லாம் வேண்டி கொடுங்க, பாடசாலைக்குரிய பொருட்கள் வேண்டி கொடுங்க. அவங்க அம்மா கத்திருப்பாங்க பாடசாலைக்கு போகிறது கூட கொப்பி சாமான் இல்லைன்னு சொல்லி அழுதிருப்பாங்க, அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க தம்பி கட்டாயம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குரிய மளிகை பொருட்கள் வீட்டுக்குரிய சாப்பாட்டு பொருட்களை வேண்டி கொடுங்க என்று சொல்லியிருப்பாங்க, உலர் உணவுப் பொருட்களை வேண்டி கொடுங்க என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ பாஸ்கரண்ணா அப்படி சொல்லிட்டாரு. அப்போ சொல்லி போட்டு 63,000 ரூபா பணம் அனுப்பியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபாலசிங்கம் தயா அண்ணா பிரான்ஸ்லேருந்து அவர் அனுப்பியிருந்தார், 25,000 அனுப்பி போட்டு சொல்லியிருந்தார். உடனடியாக தம்பி நீங்கள் வந்து அவங்களுக்கு மளிகை பொருட்கள் அதாவது வீட்டுக்குரிய உலர் உணவுப் பொருட்கள் நீங்கள் 25,000 ரூபாய்க்கு வேண்டி கொடுங்க, பிள்ளைகள் சாப்பிடட்டும், பாவம் பிள்ளை பழக்கா ஆஞ்சி சாப்பிட்டு கொண்டு இருக்குது. அதனால் வந்து நான் தார 25,000 கொண்டு உடனடியாக பொருட்கள் வேண்டி கொடுங்க சாப்பிட்றதுக்கு, அதுக்கு பிறகு பார்ப்போம்னு சொல்லியிருந்தார். அப்போ 3 பேரும் சேர்ந்து அனுப்பின பணம் வந்து 1,48,000 அனுப்பியிருந்தாங்க. அப்போ 1,48,000 கூட நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து மோட்டர் வண்டி மோட்டருக்குரிய பைப்பு சுவிட்சு
மற்றது வந்து ஃபுட்வேல் அதுக்குரிய சாமான்கள் என்னென்ன செய்ய தேவையோ அதெல்லாம் வேண்டி அதை கோஸும் வேண்டி தண்ணி அடிக்கிற கோஸும் வேண்டி ஃபிட் பண்ணி வடிவ நீட்டாக கொடுப்போம். அதோட பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் நிலை எல்லாம் வேண்டி கொடுப்போம். ஓடா வீட்டை பூட்ட சொல்லி போட்டு கொடுப்போம். அதோட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான புத்தகம் கொப்பி அந்த பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வேண்டி வடிவாக கொடுப்போம். அப்போ இது வந்து நிரந்தரமான தேவையை நாங்கள் பூர்த்தி செய்கிற வேலையை செய்கிறோம். மளிகை சாமான் வேண்டதுக்கு வேண்டி கொடுக்கல. காரணம் என்னன்னு சொன்னால் நான் காசை கையில் கொடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் மீன் கொஞ்சம் நியாயமாக கிடைக்கும், மரக்கறியெல்லாம் நியாயமாக கிடைக்கும். அவங்களுக்கு மரக்கறி மீன் வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாம் நல்ல சீப்பாக கிடைக்கும் அந்த ஏரியாவில். தோட்டஞ்சேரி ஏரியா தானே. அப்போ அதெல்லாம் நாங்கள் வேண்டி கொண்டு கொடுத்து அதை வந்து வீண் பிரியமாக்காமல் அவங்களோட கையில் காசை கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க வந்து அண்டண்டைக்கு தேவையான பொருட்களை வேண்டி அண்டை சாப்பிட்டு ஒரு மாதம் வென்ற பணத்தை கொண்டு 2 மாதம் வாழக்கூடிய மாதிரி ஆனால் ஒரு பெண் தான் அவள். அப்போ அவள் கொஞ்சம் சிக்கனமானால். அப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து அவட கையில் காசு கொடுப்போம். ஆனால் ஒரு விடயம் ஒன்று எனக்கு இப்போ கோபம் ஊட்டக்கூடிய ஒரு விடயம் ஒன்று நடந்து விட்டது. எப்படின்னு சொன்னால் அவங்க சிக்கனமான பெண்ணாக இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் கோவப்படக்கூடிய மாதிரியே சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து காலையில் கால் பண்ணி சொல்லியிருந்தேன், தங்கச்சி எனக்கு ஒரு வேலை செய்யுங்க, அந்த உங்கள் சீமெந்து போட்டு கிணத்துக்கு பக்கத்தில் சீமெந்து போட்டு கட்டண்டு போட்டு வைங்க. அதாவது மோட்டரை வச்சு ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி கட்டண்டு போட்டு வைங்க. ஒரு பக்கெட் சீமெந்து யாட்டின வேண்டி இல்லைண்டா கடனுக்கு நாடி வேண்டி யாட்டின சொல்லி அதை போட்டு வைங்க. ஏன்னா நான் வந்து நான் ஃபிட் பண்ணி தரேன் மோட்டரை. அப்போ வந்து ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து காட்டிவிட நான் வரணும் என்று சொல்லியிருந்தேன். ஏன்னா அவட ஊக்கத்தை நாங்கள் சரியான முறையில் வழி நெறிப்படுத்தணும். அவட ஊக்கத்தை நாங்கள் சரியான முறையில் நெறிப்படுத்தணும். அதனால் வந்து நாங்கள் தண்ணி எடுத்து அடித்து காட்டி போட்டு வந்தோம்னா அவங்க இன்னும் ஊக்கமாக செயல்படுவாங்க. அப்போ அதை வந்து நான் கொஞ்சம் முன்புறமாக இருக்கிறேன், அவட ஊக்கத்தை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும்ட்டு. அப்போ அதனால் வந்து நான் அவட்ட சொல்லியிருந்தேன், நான் அப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அவள் என்ன செய்தேன்னு சொன்னால் அந்த கட்டெல்லாம் போட்டுட்டாவோ கிணத்துல ஒரு ஓட்டையும் அடிச்சு வைங்க, ஒரு இன்ச்சு பைப் போகக்கூடிய ஓட்டை ஒன்று அடிச்சு வைங்க என்று சொல்லியிருந்தேன்னா. அப்போ அதையும் போட்டிருக்கிறா அவன் நினைக்கிறேன். அவள் சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னால், பிளம்பர் வந்திருக்காருன்னா நீங்கள் அவரோட கதைங்க என்று சொல்லி எனக்கு ஷாக்கிங் ஆகிட்டு. பிளம்பர் வந்திருக்காருன்னு சொன்னால் நீங்கள் கூலிக்கு கூப்பிட்டுனீங்களான்னு கேட்டேன். நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு கூப்பிட்டுருக்கீங்களான்னு கேட்டேன். ஓமன்னா சம்பளம் கொடுக்க தான் கூப்பிட்டுருக்கேன். அவர் வந்து ஓட்டையை அடித்து போட்டு பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் வருவீங்களான்னு பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்றது நான் சொன்னேன். எனக்கு பயங்கர கோபம் வந்துட்டுன்னு சொன்னால், ஒரு மோட்டரை வந்து கிணத்து ஓரத்தில் வச்சு ஃபிட் பண்ணுறதான் வேலை, அது நானே செஞ்சுட்டு போகணும். அதுக்கு வந்து ஒரு பிளம்பரை பிடிச்சி அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து செய்கிறேன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு எனக்கு வீண்பிரியமாக்குற செயல்பாடுன்னு சொல்லி எனக்கு மனசு தோணுது. அப்போ உடனடியாச்சு போட்டேன். என்ன மரத்தில் ஆஞ்சா காசு எடுக்கிறோம், நாங்கள்லாம் மரத்தில் ஆஞ்சா காசு தராங்க உங்களுக்கு, இப்படி நீங்கள் செய்கிறீங்களே வீண்பிரியமாக்குறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒத்த கதையாக காய்ச்சி போட்டு வச்சுட்டோன்னே திருப்பி கால் பண்ணி அண்ணா சொறி என்ன நடந்துட்டு. நான் சொன்னேன், சின்ன ஒரு வேலைம்மா, சின்ன ஒரு வேலை. அதாவது பைப்பை வந்து கிணத்துக்கு போட்டுவிட்டு ஃபுட்பால் அடித்து பைப்பை போட்டுவிட்டு மோட்டரில் பூட்டுற மட்டும்தான் வேலை. மோட்டரில் வந்து அதை ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து வரான் வேலை. அதுக்கு ஒரு ஆள் வந்து கூலிக்கு அதை வேலை செய்கிறது, கூலிக்கு ஒரு ஆள் பிடிச்சி வச்சிங்கன்னா அவருக்கு 4000 ரூபா பணம் கொடுக்கணும். அது வீண் பிரியம். அந்த 4000 ரூபா வீண் பிரியம். அந்த வேலையை யாரும் தெரிஞ்சாக்கள் இருந்தால் சும்மா சிம்பிள் வேலை. அது விளம்பர கூப்பிட்டு கூலி கொடுக்க போனால் 4000 கேட்பான். ஆனால் அதை வந்து சும்மா சிம்பிளாக ஒரு ஆள் தெரிஞ்சவர் நார்மல் வேலை செஞ்சால் கூட அதை பிடிச்சி அதை செஞ்சுட்டு போகலாம். அப்போ அதுக்கு எதுக்கு கூலிக்கால் பிடிச்சி நீங்கள் என்று கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அப்படி சொல்லலை, தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இருந்தால் அதை கொஞ்சம் பூட்டி தரக்கூடிய மாதிரி இருந்தால் போதும் என்று கூலி கொடுக்கறதுக்கு நான் சொல்லலை என்று சொல்லி அவருக்கு பேசி போட்டேன். உண்மையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வேலை, அதை நானே செஞ்சு விட்டு போவேன். அதை அதுக்கப்புறம் சொன்னேன், அதை அவரை அனுப்பிவிடுங்க, நான் கூலி கொடுக்க மாட்டேன், அவரை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் தான் இன்றைக்கி மோட்டரை வேண்டி கொண்டு அவங்க மோட்டரை ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மோட்டரை ஃபிட் பண்ணுறது பெரிய வேலை இல்லை, அதை நானே செஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கு ஒரு கூலி கொடுக்கணும்னு சொன்னால் அது வீண் விரயம். அப்போ இன்றைக்கு கரடியாக அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு பாட்டு ஒன்று படிப்போம், சரியா? மௌனம் பேசியது என்கின்ற திரைப்படத்துலேருந்து நல்ல ஒரு பாட்டு. அப்போ ஓகே, இந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி. ஓகே, இப்போ படிக்கும் பாட்டை படிக்க கூடாதா? அண்டே சிரிக்க நீ சிரிக்க கூடாது, சரியா? தனியன்றபடியாக நான் படிக்கிறேன், ஆக்கள் தான் படிக்க மாட்டேன், சரியா?
ஓகே வீடியோவில் போடக்குள்ள நீ போடு அது எடிட் பண்ணி. ஓகே. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போற கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? வாழ்க்கை இங்கே யாருக்கும் சொந்தமில்லையே, வந்தவனும் வருபவனும் நிலைப்பதில்லையே, நீயும் நானும் 100 வருஷம் இருப்பதில்லை பாரு, ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போற கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? இதுக்கு பிறகு வார வரிகள் அனைத்தும் ஒவ்வொரு பொன்னான வார்த்தைகள். அத்தனை வரிகளும் பொன்னான வரிகள். அப்ப அந்த வரிகளை கொண்டு நீங்க அந்த பாட்டை கேட்கக்கூட உண்மையிலே மனிதனா பிறந்ததில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு தான். நாங்கள் வாழும் வரை நல்ல முறை வாழ்ந்துட்டு போக மாட்டோம். மனநிலை வரும். பாட்டை கேட்டு பாருங்க, நல்ல வரிகள் இருக்கு. அப்ப இன்றைய திருக்குறளா பாத்தீங்கன்னா, பணிவுடையன் இன்சொல்லன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்கின்ற 95வது திருக்குறள். அப்ப இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னு சொன்னா, அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேற எதுவும் இருக்க முடியாது என்பதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அடக்கமான பணிவும் அன்பும் இனிமையான பேசக்கூடிய ஆற்றலமுடையவர்களுக்கு அணிகலன் அதுதான் என்று சொல்றாங்க. அப்ப எனவே இந்த திருக்குறளோடாக நாங்கள் தெரிந்து கொண்ட விடயத்தையும் கருத்தி கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடிநாத்துக்கு போகிறோம். அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் கடிநாத்துக்கு போகலாம். அதுக்கு முதல்ல வேறு போய் பொருட்களை வேண்டிட்டு போவோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால், பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி வாங்க நாங்கள் வேற அவருக்கு போயிட்டு பொருட்களை வேண்டிட்டு போவோம். வழியா கடிநாத விடுவோம். கடிநாத ஃபேமிலி வந்து இந்த கடிநாத ஃபேமிலி வராது. பைப்லாம் அடிச்சு சாமான்லாம் மூடி கொடுத்து மோட்டர்லாம் போட்டு கொடுப்போம். இந்த பிள்ளை 2 ரெண்டாக அவங்களுக்கு புத்தக சாமான் சொல்லுவோம். வேறு பென்சில், காம்பஸ் பாக்ஸ். இந்த காம்பஸ் பாக்ஸுங்களா சின்னாக பாய்க்கிறது. பென்சில் 2 வைங்க. என்ன எடுத்துக்கிறீங்க? ரேசர், பென்சில், இன்னும் 2 பென்சில். இன்னும் 2 பென்சில் வைங்க. 2 பேருக்கா? 2 பேருக்குண்டா 2 வைங்க. 4 வைங்க. கொப்பி ஒரு 2 பேர். 2 செட் மற்ற ஆள் நேசரி ஆளுக்கு தான் தேவைப்படும். அப்போ நேசரிக்குரிய இது தேவையில்லை. இது பெரிய ஆளுக்கு தான். 4 மாட்டேங்குது. நேசரிக்குரிய பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியான வெயிலாக இருக்கு. இந்த வழி பயங்கர கோட்டை. நான் கோட்டைக்கல. அப்போ குயிக்காக பில்லை போடுங்கண்ணா. நாங்கள் நிறைய சாமான் பண்ணுறோம். அப்போ எல்லா கடைக்கும் போயிட்டு போகிற லேட் ஆகிடும். இது ஓகே. இப்போ 4ஆம் ஆண்டுக்கு ஓகே தானே? அப்போ நர்சரி ஆளுக்கு எடுத்துங்க. கவர் மாடுங்க. எல்லா மாடுங்க. பெரிய கவர் கொம்பாஸ் எடுத்துறீங்க. ஓகே. இதுக்கு பில்லை போடுங்க. அதுல வேற பேக்குறீங்க. வேற ஒரு இல்லோண்டா போடும். இதுல எவ்வளவு அடிச்சிருக்கு? எவ்வளவு போடுறீங்க?
இதெல்லாம் வந்து 170. 170 ரூபா வருங்க. இது கொஞ்சம் ஜெஃப்னா வேற 2 கோட் ஆயிடுச்சு. ஆமாம் 3400. 1400 இல்லை தாங்க. மற்றது இந்த ரிங் போட்டு இருந்தா ஓ 2 ரிங் போட்டு கொடுங்க. அந்த 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 இந்த இந்த இருக்குது இந்த கலர் சொல்லுங்க. அதில் எடுங்க. அதில் ரேட் ஒன்று எடுங்க. ரைட் ரைட். ஒரு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு பாக்ஸ் உண்டு தாங்க. ஒரு ஆள் 2 தாங்க. நேசரி ஒரு ஆள் தானே. லஞ்ச் பாக்ஸ் என்னென்ன வச்சுக்கிறீங்க? ரிங் போட்டில் கொப்பி பாக்ஸ் கலர் இப்போ கலர் வச்சிங்களா? கலர் இருக்கு. என்னென்ன வச்சுக்கோங்க சொல்லுங்க. இல்லை 2 ஷார்ப்னர், 2 கட்டர், 1 ரேசர், அடுத்த இதில் கலர் பெட்டி, கொப்பியில் எல்லாம் எல்லா செட்டும் இருக்கு. 70 சித்திரமெல்லாம் சேர்த்து. ஓகே. உங்களுக்கு சித்திர காப்பி வச்சுதா? சின்ன பிள்ளை சின்ன இருக்கு. ஓகே. அதுக்கும் கலர் இருக்குது தானே? எல்லாம் இருக்குது தானே? ஓகே. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் 2 வச்சுருக்கீங்க. ரிங் போடல் ஓகே. எல்லாத்துக்கும் போடுங்க. இல்லை தாங்க. வேற வரைய வைங்களா? தனித்தனி அவ்வளோதான். அது எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க. எவ்வளோ? 5480. ஸ்டார்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3400. 1400 பெஸ்ட்டா? 100 கூட போட்டுக்கிறீங்க. 3400 பெஸ்ட்டா வந்து 3400. செகண்டா வந்து 2080. 2080 தானே? 80. அப்போ டோட்டலாக வந்து 5480. ஓகே. இப்போ வந்து நாங்கள் 5500. അപ്പോൾ ഡിസ്കൗണ്ട് ഒന്നുമില്ലേ? போட்டிங்களா தம்பி? இப்போ இப்படியே போய் நம்ம இது ஸ்கூல் பேக் வண்டி இருக்கும் பக்கத்தில் இருக்கு. நீங்கள் கடை இங்கே ரெண்டு பேக் தான். ஸ்கூல் பேக் 2. ஸ்கூல் பேக் 2. ஸ்கூல் பேக் இந்த பேக்கு தாங்க. இந்த இருக்குது இதையும் இது 2 தான். அந்த பொங்கல் இருக்குதா? அது இந்த அது எவ்வளோ சொல்லுங்க. ப்ரைஸ் சொல்லுங்க. பார்த்துட்டா வந்து நாங்கள் ப்ரைஸ் கட்டுப்படியாக தான் வந்து நாங்கள். இல்லை 2 வேணும். 2 இதையும் வேணும். இந்த அடிக்குது. ஓ இந்த அடிக்குது.
இதாம்மா ஓ இந்த ப்ரௌன் இதா ஓ வேற என்ன bro? சொல்லுங்க உங்க ப்ரைஸ் சொல்லுங்க எடுக்கிற தீர்மானிக்கும் வேற பஸ்ஸா ரெண்டு போடுங்க ஓ ரெண்டுக்கு வேணுமா இன்னும் எவ்வளோ வீடு ரெண்டையும் சேர்த்து ரெண்டு வேணும் ரெண்டும் ஒரு 4000 ரூபாய் போடுவோம். 4000 ரூபாய் ஆமாம் போடுதான் பில்லை போடுதான் ப்ரைஸ் பண்ண போறீங்களோ? ஓ ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ரைட் பாருங்க 4000 ரூபா சரி ஓகே அந்த பேக்குள்ள இந்த கொப்பியெல்லாம் போட்டுடுங்க இந்த கொப்பியெல்லாம் தம்பி இந்த கொப்பியெல்லாம் போட்டுடுங்க பேக்குள்ள அந்த அங்க எடுத்த பில்லுங்க சரி ஓகே தேங்க்ஸ் ஓகே பெரிய வைத்து ஓகே சந்தீப்மா என்னன்னு சொன்னா இந்த இந்த இது லேடிஸ் இந்த பிள்ளைக்கு நிறைய சாமான் இருக்கிறது சரி எது ஓகே ஓகே அதை மெயின் இதுக்கு ஒரு சொப்பின் உண்டு தாங்க வாங்க சொதினு எடுப்போம். அந்த சொதினு அந்த சொதி எடுப்போம். நாங்கள் யூடியூப் செய்யற ஆ இன்னைக்கு ஒரு ஹெல்ப்பிங் செய்ய போகிறோம் அடி பைப்பெல்லாம் அடிச்சு கொடுத்து எங்கே ஏறாருக்குள்ள கரையும் அதில் அங்கோட பைப்பா இங்கே மோட்டர் அஞ்சா நம்ம பண்ணுறோம் இடையில ஒரு கடையும் இல்லை எல்லாத்தையும் அடிச்சு போவோம் சரி எல்லாம் வச்சுட்டீங்களா இதுக்கு ஒன்று தாங்கப்பா அந்த பேக்கு தாங்க அதை போடுங்க ஏண்டா இப்போ நாங்கள் வேறு சாமான் ஏற்றுறானே டஸ்ட் அடி அந்த ரைட் எல்லாத்தையும் வச்சு அடிக்கலாம் அதில் இதான் ப்ரொஃபஷனல் ஒர்க் இதான் ப்ரொஃபஷனல் ஒர்க் குவாலிட்டியாக இருக்கு ரைட் ஓகே தேங்க்ஸ் சார் வேறு சார் சந்திப்போம் மற்ற மைக்குங்க ரைட் ஓகே இப்போ 2 பேக்கும் வந்து 4000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறோம் மற்றது கொப்பி சாமான் 5000 வச்சோம் என்ன நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கிட்ட முடிஞ்சிருக்கு அப்போ நாங்கள் வந்து இப்போ மோட்டரும் பைப்பு சாமானும் மோட்டர் போவோம் இதை பிடிக்கும் எப்படி சொல்லுவாங்க ரைட் கிளப்புங்க என்னது இங்கே வச்சுட்டேன்டா திறப்பிரிக்கான்னு பாருங்க திறப்பிரிக்கான் இல்லைன்னா நெருப்பு சொல்ற மாதிரி இருக்கு இந்த கூலிங் கிளாஸ் போட்டதுக்கு தான் வாங்க வாங்க சலாமலை எப்படிங்க சுமைங்களா எங்களுக்கு வந்து உங்களோட வாப்பா இருக்க கூட நிறைய சாமான் இருக்கீங்க என்னன்னு சொன்னா எனக்கு வந்து 1 கோர்ஸ் பவர்ல நல்ல மோட்டர் கொண்டு போகணும் மோட்டர் பம்ப் கொண்டு போகணும் ஒரு 5 வருஷத்துக்கு வாரண்டி இருக்கு என்ன பூக்கோ வச்சு இருக்குது பூக்கோ ஒரு வருஷம் வயசு வாரண்டி வயசு வாரண்டி ஓகே இதுக்குரிய சாமான் பைப்புகள் மற்ற பெண்டல் அப்ப நான் சில்லற சாமான் எல்லாம் போடுங்க எவ்வளவு இது மோட்டர் 35 வரும் 35 டிஸ்கவுண்ட் கழிச்சு எல்லாம் கழிச்சு சில்லற குறைக்கல 38 போகுது 35 கொடுத்தாரு வயசு வாரண்டி அது வச்சுட்டு வயசு வாரண்டி வாரண்டி என்ன படி திருப்பி கொண்டு சார் நீ பம்ப் உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை கால் பண்ணா ஆள் வரும் இந்த உடனே செஞ்சிருவாங்க செய்யலாம் போனா அவங்க
பாரம் எடுப்பாங்க. கோயிலுக்கு தண்ணி போனால் பாரம் எடுக்க மாட்டாங்க. கோயிலுக்கு தண்ணி போனால் அப்படின்னா போடுவோம், பில்ல போடுங்க. 5 வருஷம் வர நீ என்ன நம்ம அடிக்கலாம் என்ன தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்க கோர்ஸ் இருக்குது, போகிற கோர்ஸ் முக்காஞ்சி கோர்ஸ் போடுவேன். 50 போடுவோம். 50 போடுவேன், பில்ல போடுங்க. குறைச்சி போடுங்க. கஷ்டப்பட்டாங்களுக்கு ஒரு டொனேஷனை கொடுக்க போகிறோம். யூடியூப் செய்கிறோம், ஒரு பாப்பாவுக்கு தெரியும். ஒரு மோட்டர் அடிக்கல வேற இருக்கா இதே மாதிரி? இதே மாதிரி நாங்கள் உள்ளுக்கு வந்தது பெட்டியோடைய ஒன்று எடுத்தாங்க. ஒரு மாதம் சொல்லி வந்தது. ஹலோ, போலீஸ் வர்றேன் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு, போன் பார்க்கறதுக்கு. எங்கட விட்டா போலீஸ் வந்து பிடிக்குமா பிள்ளைய? எங்கட விட்டா அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு போன போலீஸ். கேட்கல சார், கேட்கல. அதான் இப்ப பிடிச்சிட்டு போறானே, ஜெயிலுக்கு கொண்டு போட போறான். அவங்க குடும்பம் முடிஞ்சாமா 5 வந்து இது மட்டும் நாளைக்கு. சரியா, பெட்டி தான் சார் கிழிஞ்சிருக்கேன் காட்டுறானே, அது எடுங்க மண்ணு பாப்போம். எடுங்க. ஒரு வருஷம் வரும் பாருமா நம்பி மாம்பழம் நீங்க அதெல்லாம் வச்சுட்டு நாம நாங்க கரண்டி பண்ணி தான் பில்ல கொடுத்தாரு. பில்ல போட்டுட்டாங்க. என்னென்ன சாமான் போடுறீங்க? மோட்டர் ஒன்று போடுங்க, 4 பார் பைப் போடுங்க. மற்றது ஃபுட்பால் ஒன்று போடுங்க. மற்றது வந்து எல்போ 5 போடுங்க. எல்போ 4, வேல் சோக்கர் 5 போடுங்க. ஃபீமேல் 5 அதில் போடுங்க. கம் உண்டு 50 கோர்ஸ் உண்டு. ரெடிஷர் உண்டு. ஹெட்செட் லைட் உண்டு. நல்லது ஒன்று போடுங்க. பெட்டிக்கு எடுத்து வைமா. இது கூட்டியா? கூட்டுங்க. வெயிட் வயர் போடுங்க. வயர் இந்த வயரிங் வயரில் எவ்வளோ ஐயா? 60 தூரமா? ஒரு 25 யார் சரியா? 25 மீட்டர் போறியா? 25 மீட்டர் 50 மீட்டர் வரும். அரைக்கோயில் போடுறது. அரைக்கோயில் போடும். பீச்சாய் 2900 முறைக்குதா? 6000 இருக்குது. 5500 கூட்டி. சரி, அப்போ அதுக்கு ஒரு ಪ್ಲಗ್ ಟಾಪ್ ಉಂಟು, ಸನ್ ಬಾಕ್ಸ್ ಉಂಟು. 1000 ಪ್ಲಗ್ ಉಂಟು. ಸನ್ ಬಾಕ್ಸ್ ಉಂಟು, ಒಳ್ಳೆ ಕೊಡು. ஒரு கொங்குடி ஆணி ஒரு 5-10 ஆணி போடும். அது ஃப்ரீயா போடும்.
இவ்வளவு சாமம் தர கூட பொங்க வீட்டானே புரிய தராட்டி அப்புறம் என்ன எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு சொல்லுங்க நம்ம சொல்லுவா பிளக்குங்க பிளக் $50,850 வணக்கம்ண்ணா ஹலோ ஓமண்ணா நான் கொஞ்சம் பிஸியாக நிற்கிறேன் பிறகு எடுக்க உங்களுக்கு ஓம் ஓம் 50,850 தான் ஓகே பாருங்க இவ்வளோ சாமான் எடுத்திருக்கேன் இந்த பைப் மோட்ரு பூட்டி பைப் லைன் செஞ்சு கொடுக்குறதுக்கு இவ்வளோ சாமான் எடுத்திருக்கேன் தோட்டம் செய்கிறதுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கணக்கும் போட்டுருக்கு 50,850 டோட்டலாக கூட்டி கீழே போடையிலாமல் போயிட்டு 50,850 டோட்டல் சரி ஓகே எல்லா சாமானையும் இந்த வண்டியில் ஏற்றுங்க அதான் போறியா ஒருங்கி 2 ஒருங்கி 4 ஒருங்கி VS5 ఫోసోవర్ 5 డెవిన్ల 5 6 ஒன்று முக்கால் எழுதி எல்லாத்தையும் கம்மோட திரட்சியில் 2 முக்கால் சரி சரி நீங்கள் அந்த சாமான் ஏற்றுங்க தம்பி அமரா வச்சு போட்டு சாமான் ஏற்றுங்க நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறான் அவனோட வேலை கரெக்டா பாக்கும் சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல 100% ப்ரொஃபஷனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த பொடி மாதிரிலாம் சரி உங்களோட பேர் மாப்ரோ அடிக்கிறீங்க பாரு மாபுரம் அடிச்சா அவர் சும்மா சொல்றேன் சும்மா அடிச்சுடுமா பாரு ரொம்ப வச்சு வீட்டுக்கு சரியா முன்னுக்கு வைக்கிறேன் இந்த கோசம் இன்னொன்னா கோசம் சரி ஓகே ஓட்டுறதுக்கு ஓகே இப்போ என்னன்னு சொன்னா பயங்கர வெயில் அடிக்குது சரியா இந்த வெயிலோட நம்மளுக்கு கீட்ட அடிக்கி காய்ச்சியோட காய்க்கணும்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சு கூடாயிட்டாங்க வைக்கணும் கொஞ்சம் சூடாகிறாரு வேலை கூட சொல்ல மாட்டாரு சூடாகிற கொஞ்சம் நம்மளும் கூடாகி கூடாதான் கூட காய்ப்பாரு முதல் போனோடனே தண்ணியை கொடுப்போம் இப்பதான் கூடாவாரு சரியா நம்மளுக்கு சூடாவாரு இவ்வளவு நினைச்சா அவன் குறையதான் இருந்தது இல்ல கொஞ்சம் கொடுங்க ஐயா சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் ஐயா முதல் நீங்க இந்த அன்பான ஒரு வேண்டும் தண்ணி கொஞ்சம் குடிங்க சூடு கொஞ்சம் தண்ணி குடிங்க எங்க தண்ணி குடிக்க போ இங்க போறா பாய்க்குல நீ வச்சுக்க சூடா இருக்குதாங்க கொஞ்சம் நாளை கூழாக்கி எடுத்ததான் வீட்டில் புகைச்சி எடுக்கிறேன் வந்து கொஞ்சம் கூழாக்கி எடுத்ததான் அதான் அது கடை சூடா கிடைக்க அப்போ உங்களுக்கு கூழாக்கி எடுத்ததான் என்ன சாமான் வேணா போட்டு எடுக்கலாம் இப்ப என்னண்டா எங்களுக்கு தேவையான சாமான் சொல்றேன்னா விலையில குறைச்சி போடுங்க கஷ்டப்பட்டு ஆகல தான் கொடுக்க போறோம் அதுதான் அதான் வந்து அப்ப உங்களோட வீட்டை வந்து உங்களோட கடைக்கு வந்த காரணம் என்ன வந்து கூழ் தண்ணி நான் குடிக்கிறதானே குறைய போட்டு தந்து அதான் இப்ப இன்றைக்கு வந்து 6 அடி உயரம் 3 அடி அகலத்துல கதவும் நிலை
கதவு நிலை 6 அடி 6 அடியும் 6 அடி 2 இன்ச் உயரம். ஓ அகலம் அகலம் 3 அடி 3 அடி. அதுல கதவு நிலை பாப்போம் அது வாங்க. சூடா இருக்கிறேன் சூடா இருக்கிறேன். இந்த அடி. ஓ இந்த அடிக்கு கொஞ்சம் ஊரா இது என்ன மாதிரி இந்த அடிக்கு இது உங்களுக்கு 17,500 ரூபாய். சி சரியா இருக்கா? உங்களோட அளவு சரி. ஓ சரியா இருக்கேன். கொஞ்சம் கீரை இருந்து பிடிச்ச மாதிரி இது என்ன மாதிரி ஒரே இல்லையா? ரெண்டு ஒரே இல்லைண்ணா. இது எடுங்க. நல்லா காரி என்ன மாதிரி பிரைஸ்? 17,500 ரூபாய் தான் நம்ம 17,500. 17,500. 17,500. சரி நீங்க 17 இந்தாங்க. 17. 17 இந்தாங்க. ஒரு கதவுக்கு கூலி 4,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த வெயிலுக்கு இருந்து வந்து கணக்கு கதைக்கிறது எனக்கு ஏழாம் கடைக்கு 3-4 கடைக்கு வரை வந்து கொஞ்சம் இதுக்கு நிலையை பார்ப்பாங்க. நிலையுமோ செல்லி போட்டு போங்க எவ்வளவு கடைசி போடுவீங்க? சரி 16,500 ரூபாய் இந்தாங்க. 16,500. அதுக்கு குறைய போய்க்க முடியும். அதுக்கு குறைய கதவுக்கு கூலி 4,000. இந்த கதவுக்கு கூலி மட்டும் 4,000. 30 சதுரடி பலர் கூலி. அப்ப நாம்பரியா வேலைக்கு வேலைக்கு நாம்பரியா நீங்க வந்தா கம்பெனி தருவீங்க கூலி 5,000 ரூபாய் கேட்பீங்க. நீங்க எல்லாம் சி 16,500. கவனம் சேட்டுல கிழிச்சு விட்டுரும் பார்த்து போங்க சூடு டைம்ல. இந்த நிலையை வைக்கக்குள்ள நீங்க உங்களோட கதவுக்கு மேசனுக்கிட்ட செல்லணும். கதவுக்கு கணக்கா நிலையை தாட்டு வைரணும். ஏன்னா கதவை பார்க்க நில உயரம் கூட. அப்ப அகலம் சரி உங்களுக்கு அகலம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கணக்கரிக்கணும். இந்த உயரத்தை மட்டும் கதவுட கணக்குக்கு நிலைய உள்ளுக்கு பதிச்சு வைறான்னு சொல்லுங்க. 75 இங்க கதவு பாருங்க. இந்த இருக்கிற நில உயரம் மேசன் பதிச்சு வைக்க சொல்லும். சரி விஷயம் முடங்கி. ஓகே இப்ப என்ன சொன்னா 75 இந்த அடி 65 75 76 இந்த அடிக்கு கீழே அடிக்கிற இந்த இது இவ்வளவு பெரிய அடி 4 இன்ச் 3 இன்ச் இருக்கு. இந்த 3 இன்ச்சை நீங்க நிலத்துக்குள்ள இறக்கணும். இந்த 3 இன்ச்சை நிலத்துக்குள்ள இறக்கி போட்டு வச்சீங்கன்னு சொன்னா கதவு கணக்கடி எல்லாம் பாரிக்கு நிலையும் பிள்ளை நான் உமிரி. சரி அப்ப இதான் அந்த அந்த கதவுடைய நிலைதான். அந்த கதவு நிலை இதுதான். நிலம் உங்களுக்கு 9,500 ரூபாய். 9,500 இவ்வளவு நாங்க உங்களை தேடி வந்து பழமையா பாரத்துக்கு நான் வேண்டிதான் உங்களுக்கு இந்த வீடு இந்த நிலை நாங்க 11,000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்குறோம். சரி நீங்க 9,000 ரூபாய்க்கு தாங்க. பார்த்து சேவ் பண்ணி போகணும். ஒரு 8,500 போட்டு 5 கழிச்சுக்கணும். சிலாசாமான் தேவையில்ல. அது ஜன்னலும் பாக்குறையா ஜன்னல் இருக்குதாங்க. அளவு இருக்குதானே? அளவு இருந்தா அப்ப அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பழைய எடுத்தீங்கன்னா சரி. என்னண்டா 1 அடி 9 இன்ச்சு 1 அடி 9 இன்ச்சு அகலம். 1 2 3 4 5 6 7 8 9 21 இன்ச்சு 21 இன்ச்சு 3 அடி 5 இன்ச்சு உயரம். 3 அடி 5 இன்ச்சு 3 அடி 5 இன்ச்சு சொன்னா 36 1 2 3 4 5 36 4 போனா 40 41. அந்த ஸ்டோருக்குள்ள கிணத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த சைஸ். அதுல 4 ஜன்னப்பாதி எடுத்துட்டு வாங்க.
4 ஜன்னல் பாதி இருக்கும். சரி, அப்ப இதுக்கு பில்ல போடுங்க. இப்படி போடுங்க. வெயிலுக்குள்ள கடும் பக்கியா கிடக்கு. நீ கொஞ்சம் கூலாகி போடுங்க. தண்ணி கொஞ்சம் குடிச்சு போடு. தண்ணி இல்லையா? கொஞ்சம் எடுத்து வைங்க அவர்கிட்ட. எடுத்துக்க வையண்டா, கொஞ்சம் எடுத்து வைங்க அவர்கிட்ட. அப்ப கூலாக கொஞ்சம் குறைச்சி வச்சு போடுவார். கதை உண்டு நிலை உண்டு. ஜன்னல் 4 ஜன்னல் 4 தானே? 4 துண்டு போல. உங்களுக்கு கடைசி இந்த கதவு உங்களுக்கு ஒரு 16,500 ரூபாய்க்கு தரலாம். அதான் சென்னு 16,500 ரூபாய் சென்னு. சரி, இதுல நீங்க ஒரு கதையும் கதைக்கப்படாது. உங்களுக்கு நான் 16,000 போட்டிருக்கேன்னா கதவுக்கு அதுதான் எங்கள்கிட்ட பாரு. அதுதான் எங்கள்கிட்ட பாரு. நிலைக்கு உங்களுக்கு 9,000 ரூபாய் தான் போட்டிருக்கீங்க. 9,000 ரூபாய் 8,500 ரூபாய் போட்டிருக்கேன். நிலை 4 எண்ணெய் பாதிக்கும். ஒரு ஜன்னல் பாதி உங்களுக்கு 4,200 ரூபாய் அங்க விற்கிறேன். நீங்க வளமையா வாரத்துக்கு நான் வந்து உங்களுக்கு 4,000 ரூபாய் போடுறேன். சரி, அதுவும் இல்லை. நான் 3,800 ரூபாய் போடுறேன்னா 3,800 தர 4 3,800 தர 4. நான் வந்து பாரதி 15,200 ரூபாய். நீங்க வேற இடத்தையும் இருக்கா கேட்டுட்டு வரணும். வரப்பு கேட்காம இங்க வாரது காரணம் என்ன தெரியுமா? அங்க முன்கடைக்கார சார்ந்து தெரியும். அப்படித்தானே ஊரமன் அதை இதை கதப்பான். நான் நீங்க நவத்தை வடித்து போறேன்னு சொல்லி நான் சொன்ன நீ அவர் தார விலைக்கு தர மாட்டேன். எவ்வளவுக்கு தாராண்டு வேற என்ன நான் சொன்ன அண்டைக்கு இந்த கதவு 14,500 ரூபாய் தானே. அவன் சொன்னான் நான் என்ன 15,000 சொல்லி பண்ணேன். அப்ப 500 ரூபாய் கூட வேலைப்பாடு நல்ல வேலைப்பாடு வேலைப்பாடு நல்ல வேலை. அது அவர் சொன்னாரு 500 ரூபாய் தான் அவர்கிட்ட கூடானா. ஆனா வேலைப்பாடு நல்ல மாட்டாரு. நான் போட்ட கதவை அவன் தான் போட்டிக்க நல்லா தான் அறிக்கணும். என்ன செய்ய அசவு வந்து ஜன்னலுக்கு வந்து 8 அசவு. ஜன்னலுக்கு வந்து 8 அசவு குறைச்சி போடுங்க. அசவு தண்ணி பண்ணா ஒரு அசவுக்கு 200 ரூபாய் தான் போட்டுருக்கு. 1,600 ரூபாய் 220 ரூபாய் 230 ரூபாய் நம்பிக்காது. மறுவா பாலசவு 3 பெரிய கதவு. எத்தனை இன்ச்சு? 10 இன்ச். ஒரு 10 நிமிஷம் பொருள் 10 இன்ச் அசவு 3. கூட்டு 2 எவ்வளவு கூட்டு? கூட்டுக்கு உங்களுக்கு 1,000 ரூபாய் தம்பு. 1,000 ரூபாய். அதை நான் கதைக்க மாட்டேன். எனக்கு தெரியும். 1,000 ரூபாய் போட்டு ஒரு இதுக்கு மேல குறைச்சோம்னா வெளியால விட்டு திறத்து நான் வந்துட்டு 2,200 100 ஸ்க்ரூ போட்டிருக்கியா? 100 ஸ்க்ரூ. 1 ஸ்க்ரூ வேணும் இருக்கு. 4 கதவு எல்லாத்துக்கும் சேர்த்து 100 போட்டிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து 100 ஸ்க்ரூ போடுங்க. 100 ஸ்க்ரூன்னு சொன்னா 100 ஸ்க்ரூக்கு 500 ரூபாய் தான் போட்டிருக்கு. 100 ஸ்க்ரூக்கு 500 ரூபாய் போட்டு 100 ஸ்க்ரூ 500 ரூபாய் போடுங்க. 100 ஸ்க்ரூ வேற என்ன 100க்கு கூட இருக்கு. 120 கிட்ட கூட கண்டு காணாமலுக்கு வந்து 1-2 மிஸ் பண்ணிருமே. அப்ப எல்லாம் கணக்கு பார்த்தா டக்குன்னு கூக்குறே சாமான என்னென்ன தேவைண்டு.
இல்ல பதாரு ஒன்றுக்கு அதுல கணக்கு தெரியும் தானே. இப்போ இத்தனை இதுக்கு இத்தனை. இப்போ 1 2 3 4 5 6 7 சாமானா பாருங்க. 7 சாமான்டா பாருங்க. கதை உண்டு, கதை நிலவுண்டு, நிலவுண்டு 2, மற்றது ஜன்னல் பாதி உண்டு 3, ஜன்னல் பாதி உண்டு 3, வெட்டு அசவு 4, 4, பாலசவு 3, 5, பூட்டு 2, பூட்டு 1 6, இஸ்குர் 7 சாமஞ்சேரி. சரி, பூட்டு 2 போடுங்க. அந்த கதவுக்கும் போடுவாங்க. பூட்டு தான். சரி, ஓகே. எவ்வளவு 16,000 உண்டு, 8,500 ரூபா உண்டு, 15,200 உண்டு, 1,600 ரூபா உண்டு, 1,950 ரூபா உண்டு, 2,200 ரூபா உண்டு, 500 ரூபா உண்டு. சாமான் சரியாண்டு பாத்துக்கோங்களா. 45,950 ரூபா வந்துருச்சு 7 சாமான். போடுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபோனில் வந்து டெம்பரேச்சர் ஆகுது, கட்டு ஹீட்டில் வந்து ஹீட் ஆகுது. இப்போ எந்த பாவிக்கிற ஃபோன்லேருந்து அடுக்கிறோம். ஓகே, அந்த பில்லை கொஞ்சம் தாங்க ஐயா. இந்த பில்லு வந்துட்டு கதவுக்கு 16,000 ரூபா போட்டுருக்கு, நிலைக்கு 8,500 ரூபா போட்டுருக்கு. 4 ஜன்னல் பாதிக்கும் ஒரு ஜன்னல் பாதி 3,800 ரூபா படி 15,200 ரூபா. அசவு 4க்கு 2 அசவு வந்துக்கிட்டு 8, ஒரு அசவு 200 ரூபா படி 1,600 ரூபா. 12 இன்ச்சு பாலசவு வந்துக்கிட்டு 3, ஒரு அசவு 650 ரூபா படி 1,950 ரூபா. பூட்டு 2 1000 ரூபா படி 2,000 ரூபா. இஸ்குரு 120 இஸ்குரு 500 ரூபா. இப்படி எல்லாம் போட்டு 16,000 உண்டு, 8,500 ரூபா உண்டு, 15,200 ரூபா உண்டு, 1,600 ரூபா உண்டு, 1,950 ரூபா உண்டு, 2,200 ரூபா உண்டு. உங்களுக்கு எல்லாம் 45,950 ரூபா வருது. அவ்வளவு 45,960. 45,950. சைபர் 45,950. சீல் அடிக்கையா? சீல் அடி. இந்த கொண்டு போற இடமெல்லாம் நிறைக்கணும். வாகன நம்பரையும் போட்டு இந்த வாகன நம்பர் 45,950. இதுல சாமான்லாம் போட்டீங்களா? அப்படியோ இந்த சாமான் இருக்கு தானே, அசவு ஆணி எல்லாம் பூட்டுனால 2 பூட்டு. எத்தனை பூட்டு? பூட்டு 2, 100 ஸ்கூர், 4க்கு 2 அசவு, 4 120. சரி, ஓகே. 45,950. சரி, இதை கொண்டு அவர்கிட்ட கொடுங்க. சாமான ஏத்துங்க. ஓகே, சூப்பரானே. உங்களுக்கு ஒண்ணு மாதிரி அந்த கடையில நிக்கிறவன் தான் கஷ்டத்தில் அடிக்கான். அவனுக்கு என்ன அந்த அடிக்கிறானா? அவனை பார்த்தா அப்படி இல்லை, வெத்தில நான் எடுத்துருக்கிறான். சரி, ஓகே. பில்ல கிளம்பி கொடுத்தீங்களா? வாங்க நம்பர். சரி, நாம தண்ணியை குடிச்சு போடு. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து போனா சரி என்ன எல்லாம் சாமான் ஏற்றி சரியானே? எல்லாம் ஓகே தானே? ஏத்துனா சரி. ஓகே ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ போவோம் என்ன, அடுத்த போத்த தண்ணி எங்களுக்கு என்ன. சரியா, போவோம் என்ன. எதுங்க
இன்னொருவன்ட்ட கை கட்டி நின்று வேலை பார்த்து அவங்க அனுப்புறாங்க. அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கேன்னு. ஆனா நீங்க மரத்துல காய்க்கிறதாண்டு இது சரியான மனத்தாக்கம் பண்ண எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இல்லை, இன்னும் அழுற இல்லை. ஆனா இது நீங்க கேட்டது சரியான கவலையை பேத்து எனக்கு காலையில. ரெண்டு இதுல ரெண்டு ஓ. ரெண்டு 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 நாலு 4 கதவு இருக்குது சரியா. நீங்க நீங்க சொன்ன அளவுக்கு தான் எடுத்துருக்குது. இப்ப கொஞ்சம் பெருசா வரும், அதை வெட்டி போட்டு ஓடாய் போடுவார் சரியா. ஒரு நிலையை கொண்டு அந்த ரூமுக்கு போடுங்க. அந்த அறைக்கு ரூமுக்கு அந்த நிலையை போட்டு அந்த கதவை இந்த அறைக்கு கதவை அந்த ரூமுக்கு போடுங்க.